படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக வார்த்தைகள் இந்த நாளில் கூட எலிசடா திருச்சபை சர்வர்களுக்கு மைக்கு அநேக ஆவிகள் உலகத்தில் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ இவர் சர்வங்களுக்கு பல ஆவிகள் இருக்கு. நமக்கு கிராமங்களில் இருக்கிற பெரிய ஆவி, கரையடி, அப்படி பல பல ஆவிகள் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆவியானவர் ஒரு பரிசுத்தமானவர், வல்லமையுள்ளவர். அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட்டு சங்கீதம் 33 வச்சுட்டார். அவர் சொல்லாலும் அவர் கட்டளையிட்டு அவர் சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு நான் காலையில் மாலையில் எழுந்து நான் அந்த என்ன பேசலாம் பொதுவாக நோட்டீஸில் போட்டு என்னை அழைக்கிறப்போ அந்த நோட்டீஸில் என்ன வசனத்தின் அடிப்படையில் பேசி கழுவினேன். ஆனால் இன்றைக்கி அழைக்கப்பட்ட நோட்டீஸில் மேலே வசனம் இல்லை. அப்போ ஆண்டோடைய சன்னிதானத்தில் நான் ஜெபம் பண்ணிருக்கோம். பைபிள் திறக்கிறப்போ 2 நாளாகணும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள். யோசபாத் ராஜா எப்படி பார்த்து 17ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜாவை பற்றி சொல்லுகிறோம். கர்த்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர், கர்த்தருடைய ஊழியத்தை செய்த மனிதர், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதர் யோசபாத் ராஜா. அந்த யோசபாத் ராஜா சொல்றார், கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது ஆண்டவரை நம்புங்கள். நம்ம யாரை நம்புறோம்? கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்ட ஜனங்கள் வாழ்க்கை உள்ளது. கர்த்தரை நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோமா? இதை எப்படி நம்ம கர்த்தரை எப்படி நம்புறோம்? ஒரு பெரிய திருச்சபையில ஒரு 2 பிச்சைக்காரர்கள். அந்த பிச்சைக்காரர்கள் 2 பேருக்கும் டிஃபரெண்ட். ஒருத்தர் வெயிட்டோட மெயின் வெயிட்டில், ஒருத்தர் லெஃப்டில் இருப்பாங்க, ஒருத்தர் ரைட்டில் இருப்பாங்க. லெஃப்டில் இருக்கிறவர் வரவங்களெல்லாம் நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர் சொல்லுவார். பாஸ்டர் ரொம்ப நம்புவார். இந்த பாஸ்டர் கைவிட்டு அந்த வெயிட்டில் முதல் பிச்சைக்காரராக இருக்கலாம். நிறைய வீட்டு கிடைக்கும், வரவங்க முதல்ல போட்டு போயிடுவாங்க. அவங்க மொத்தமாக கொடுத்து பிரித்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அப்போ அந்த லெஃப்டில் இருக்கிற அந்த பிச்சைக்காரங்க அந்த பாஸ்டர் ரொம்ப வாங்க சொல்லிட்டு இந்த பாஸ்டர் ரொம்ப நம்புவார். ரைட்டில் இருக்கிற பிச்சைக்காரர் அவர் கூட கர்த்தர் தான் நம்புவார். கர்த்தர் நல்லவர். கனடி ஸ்கூல் சங்கீதம் 34 சொல்றப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்திருப்பார்கள், டேஸ்ட் பண்ணிப்பார்கள். தாவீது சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை கர்த்தர் ருசித்திருப்பார்கள். கர்த்தர் நல்லவரா நல்லவர் இல்லையா என்பதை நாம் எப்படி ருசித்து பார்த்துருக்கிறோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். என்னுடைய 65 வயதில் நான் ஆண்டவர் நல்லவர் என்பதை இதுவரை நாம் நிபுணமாக அதை கற்கக்கூடிய சுத்த கிருபை. காலைதோறும் அவர் புதியவைகள் என் நீதி நிமித்த அவர் ரசிக்கல. அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால் அவரை நினைக்கிறார், பாதுகாத்து வழி நடத்திருக்கிறார். அவருடைய சுத்த கிருபதை நேரங்களுக்கு வழி நடத்திருக்கிறார். அவர் இல்லாமல் நேரம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா நிலையிலும் எதை செய்தாலும், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, மிஷன் ஃபீல்டுக்கு போனாலும் சரி, பிஸ்னஸுக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது என்ன காரியங்களாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் பல முறை என்னுடைய லைஃப்பில் சாதாரண ஒரு மக்களாக நாங்கள் லைஃப்பை ஆரம்பித்து இன்றைக்கி உலக அளவில் ஒரு பெரிய நிறைய ஸ்தாபனங்கள், DS19, DS பெருங்காயம், ஈசோ மற்றும் பெட்ரோல் பம்ப், 5 பெட்ரோல் பம்பு மற்றும் 2 பெரிய பள்ளிகள், 4000 பேர் படிக்கிற ஒரு ஸ்கூல், 1500 பிள்ளைகள் படிக்கிற மற்றும் ஒரு ஸ்கூல், பெரிய ஹாஸ்பிட்டல், மற்றபடி டஃப் விளையாட்டுக்கு கோர்ட்டு, மற்றபடி விவசாய பூமி, உலகளவில் சமூக பணியில் IMSல பார்த்தீங்கன்னா 6 வருஷம் நேஷ்னல் பிரசிடெண்ட்டு, இப்போ NMSIயில் ட்ரெஷரர், ஆல் இண்டியா லெவலில் ஒரு ட்ரெஷரர் NMSIயில், சாராட்டகர் காலேஜில் கடந்த 4 வருஷமாக செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் கரஸ்பாண்டன்ட்டு, இப்படி பல பொறுப்புகள் மத்தியில், பல திருச்சபைகள் மத்தியில், பல பாசஸ் மத்தியில், சென்னையில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாஸ் ரோடு நிறைய
சுயநல பாஸ்டர், அதாவது சுதேச பாஸ்டர்ஸ், இண்டிபெண்ட் தன்னிச்சையாக பயன்படுத்த பாஸ்டர்ஸோடு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பாஸ்டர்ஸோடு சென்னையில் ஒரு நல்ல உறவு. எந்த தெரிஞ்சு எந்த மேரேஜுக்கு போனாலும், மதிகாஸ் மேரேஜ் போனாலும் மேடையில் உட்கார வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். எந்த சர்ச்சு பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் 5000 பேர் 6000 பாஸ்டர் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 3.5 லட்ச ரூபா வாடகை மட்டும் கொடுக்குறாரு. ஒரு மாதத்துக்கு 3.5 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறாரு. அவர் கூட ஐயா வாங்க உட்காருங்க, ஐயா அவங்க இருக்கிறார், ஐயாட்ட மெசேஜ் கொடுத்துருப்பான்னு சொல்கிற அளவுக்கு சுவாமிதாஸ் இயேசு நம்ம ஒரு லார்ட் விகாஸ்ங்கிற ஒரு சர்ச் வச்சிருக்கிறாரு. இப்படி எல்லா மத்தியிலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, ஆண்டவர் நல்லது நாங்கள் எதுவும் இருக்கோம் ருசித்து பார்த்துருக்குறோம். ஒருவேளை 35 வருடமாக எனக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு, 35 வருஷம் நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, 35 வருஷத்துல சுகர் பேஷண்ட். சுகர் என்ற ஒரு நல்ல வியாதி, இருக்க வியாதி பெஸ்ட்டு நல்ல வியாதி. ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ப்ரெஷர்காரங்களை பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு சாப்பிடுறாரு, தைராய்டுக்கார் பார்த்தீங்கன்னா அதில் சில பிரச்சனை, கொலஸ்ட்ரால்கார் பார்த்தீங்கன்னா அதில் சில பிரச்சனை. இதெல்லாம் ரெகுலர் வியாதி நிறைய பேருக்கு இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு வியாதி, ஒருத்தருக்கு வியாதி இல்லாத மனிதனே இல்லைங்கிற அளவுக்கு குறைச்சி வச்சு ஒரு 20 விழுக்காடுன்னா நான் வியாதி இல்லை நல்லா இருக்கு. ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லுவான் கடைசியில், ஏதாவது ஒரு குறைச்சி சாப்பிட்டா ஜீரணிக்கலைங்க, லேட்டாக சாப்பிட்டா ஜீரணிக்காதுங்க, இல்லை அல்சர் தப்புங்க, இப்படி ஏதோ ஒரு கதையை கடைசின்னு சொல்லுவான். முதல்ல சொல்லுவான் நான் வியாதியே இல்லைப்பா. அப்படி பார்க்குறவங்க எல்லா வியாதியிலும் ரொம்ப நல்ல வியாதி சுகர் வியாதி தான். ஏன்னா அது நிழல் மாதிரி கூட வரும், ஒன்றுமே பண்ணாது. டயட் கண்ட்ரோலில் இருக்கணும், அவ்வளோதான். டயட் கண்ட்ரோல் இல்லாமல் இப்போ நேற்று மத்தியானம் ஒரு இடத்துல மட்டன் பிரியாணி, சென்னையில் ப்ரோக்ராமில், இன்றைக்கி மத்தியானம் ஊத்துமலையில் மட்டன் பிரியாணி, இப்படி சாப்பிட்டா என்ன பண்ணாது, கொலஸ்ட்ரால் கூடி செத்து போவோம். ஹார்ட் அட்டாக்ல கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக்ல செத்து போவோம். ரெண்டாவது போன வீட்டில் நல்ல பிரியாணி கொடுத்தாங்க, நல்ல ரைஸ் கொடுத்தாங்க, நல்ல பாயாசம் ஒரு கப்பு நிறைய கொண்டாந்து கொடுத்தாங்க. தொண்டையில் கத்தி வச்சு, நீதிமொழி 23 வச்சுருக்கு, தொண்டையில் கத்தி வச்சுக்கோ, சாம்பார் வச்சுக்கோ, ஒரு லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்தும்போது சாப்பிட்டேன். ஏன்னா கடந்த 6 மாதத்துக்கு முன்னால் செக் பண்ணுறப்போ A1C 15.8 ஒரு மரணப்படுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வரல. படுக்கிறப்போ 50 நிமிஷம் 55 நிமிஷத்துக்கு யோகி போய்கிட்டே இருக்கும். கை வலிக்கு, கால் வலிக்கு, தூக்கம் வராது. அப்புறம் நான் நினச்சேன் நமக்கு வயசு 64 முடிய போகுது, அதனால தான் ஒரு பிரச்சனை 64 முடிய 65 வயசாகி தடம் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டேன். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி தூக்கம் வரல, ரொம்ப டயர்டு, ரொம்ப கஷ்டம், யூரின் அடிக்கடி எடுத்துக்க வேண்டியது, படுக்கிறதே 12 மணி, காலைல 7 மணியும் போடுவேன். அதில் 4 தடவை யூரின் எடுக்கணும். என்னப்பா இது பிரச்சனைன்னு படுத்துக்கிட்டே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு அமைச்சிருக்கோன்னு சொல்லுவேன். அப்போ ஆண்டவரோடு பேசியிருக்கோம். அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, சுகர் செக் பண்ணாங்க. காலையில் சுகர் செக் பண்ணாங்க, ஒரு எண்ணம் வந்தது. முன்னே எப்போ செக் பண்ணாலும் காலையில் செக் பண்ணால் நார்மலாக இருக்கும், கையில் மிஷின் வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக செக் பண்ணாங்க, நமக்கு நார்மல் விட்டுட்டேன். அப்புறம் போய் செக் பண்ணால் A1C 15.8. டாக்டர் பற்றி 2 நாளைக்கு எப்படி அது நடக்கிறேன்னு கேட்குறாரு. அப்படி ஒரு நிலைமை. ஏன்னா அது அவ்வளோ டேஞ்சரஸ், பவர் ஆகி, அதாவது லாஸ்ட் ஸ்டேஜிங் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் டயட் கண்ட்ரோல், வேகமாக டயட் கண்ட்ரோல் பண்ணி நானே எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து A1Cக்கு 10-9க்கு கொண்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். அதே மாதிரி சுகர் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிருந்தோம். அதுதான் நல்ல வியாதின்னு பார்க்குறப்போ சாப்பிடக்கூடாது. அதுதான் அதை சாப்பிடாம இருந்தாலும் ஒரு கட்டை இப்படி நான் பார்த்தா அதை முடிச்சிடும். ஃபுல் செக்கப் பண்ணலான்னு ஃபுல் செக்கப்புக்கு போனேன். ஃபுல் செக்கப்புக்கு போனால் முதலாவது கண்ணுக்கு போனேன். கண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் சொன்னார், அந்த ஒரு அம்மா பேபி சொன்னாங்க, உங்கள் கண்ணை உடனே கேட்ராக்ட் பண்ணணும். கேட்ராக்ட் பண்ணோன்னா உங்கள் கண் இப்போவே பிளைண்ட் ஆகிடும், குறுக்கு தன்மை கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு அந்த அம்மா சொல்லுது. உடனே அதை பயந்து அந்த அம்மா சொல்கிற டைட்டில் தப்பான டைட்டிலாக இருக்குது, நம்பிக்கை இல்லை அந்த அம்மா மேலே. நான் யாரையும் திடீர்னு நம்புறதில்லை. திடீர்னு அப்புறம் அடுத்த இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் போனால் இன்னொரு பெரிய டாக்டர், அவரும் ஐ டாக்டர், ரொம்ப பெரிய டாக்டர். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு மாத்திரை கொடுத்து வைட்டமின் டாக்டர்கிட்ட 6 மாதத்துக்கு சாப்பிட்ற பார்க்கலான்ட்டார். அப்போ 6 மாதம் கழிச்சு இருக்க போகிறோமோ, கண்ணு போயிட போதும், அவர் கண்ணு போன கூட வந்து பாருன்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு 6 மாதத்துக்கு. உடனே இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். ரெகுலராக செக் பண்ணுற ஒரு டாக்டர்கிட்ட போனேன். ரொம்ப நாளாக 20 வருஷமும் ஒரு டாக்டர் பார்க்குறாரு. ஏன்னா 35 வருஷமாக அவங்களுக்கு பேக் பேஷண்ட்டு, 25 வருஷமாக 20 வருஷமாக அவர் கண் டாக்டர் பார்த்தா, சின்ன டாக்டர் அவர்கிட்ட போனேன். அவர் செக் பண்ணிட்டு சொன்னார், என்னாச்சு உங்களுடைய கண்ணுடைய ரெட்டினா கெட்டு போச்சு, என்னாச்சு ரெட்டினாவுடைய அளவு வந்து இந்த ஒரு குட்டி அளவு தான் இது உள்ளே இருக்கும்,
மூன்றாவது கண்ணுடைய விழித்திரை லென்ஸு, அதுதான் கண்ணை பார்ப்பது. கடைசி லைனில் 3 பேர் இருக்காங்க. அந்த பாப்பா பச்சை கலர் சுடிதார் போட்டிருக்காங்க. இப்படி தெளிவாக சொல்கிறத ரெட்டினா தான் சொல்லும். அந்த ரெட்டினா உங்களுக்கு ரைட் கையில் கெட்டு போச்சு, அது ரிப்பேர் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, அது கெட்டு போச்சுன்னா கண்ணுக்கு குருடாயிரும். அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு 95 விழுக்காடு கெட்டு போச்சு, ரைட்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. 6 மாதம் டேப்லெட் இல்லை, அந்த கண்ணு இந்த கேட்ராக்ட் பண்ண வேண்டாம், கேட்ராக்ட் பண்ணாலாம் வேஸ்ட்டு, இருக்கிற கண்ணும் போயிடும் உங்களுக்குன்னு சொன்னார். இன்னும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் நிர்மூலமாக கத்துடைய சுத்த கிருபை சாலைதோறுமாவே புதியவைகள். அவர் ஆண்டவர் நம்ம இதுவரை இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நேரம் இப்போ 8:30 எனக்கு டைம் கொடுத்துருக்கிறாரு. நான் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்ததே சற்று லேட்டு. ஆனால் இது முடிச்சுக்கிற வரை நான் இருப்பேனாங்கிறது என்னுடைய நம்பிக்கை கேரண்டி இருக்கா? யாருக்காது இருக்கா? யாருக்குமே இல்லை. இந்திரா காந்தி அம்மையார் பெரிய இந்தியாவில் உலக அளவில் ஒரு பெரிய நல்ல பெண்மணி. அந்த அம்மா மனசு ராத்திரி பேசிச்சா, நல்லா இல்லை, லைஃப் நல்லா இல்லை. உடனே கஷ்டப்பட்டு வெஸ்ட் பெங்கால் போவாங்க. வெஸ்ட் பெங்கால் இருக்கிற அந்த அம்மாவை ராத்திரி தூங்க முடிச்சு ஊருக்கு போகுது. அதுக்குள்ளே பேரனை காணலன்னு சொல்கிறாங்க. பேரனை காணலன்னு உடனே ஃப்ளைட்டை பிடிச்ச அந்த அம்மா வெஸ்ட் பெங்கால் டெல்லிக்கு வருது. காலையிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகுது. அப்படி செல்ஃப் செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, அவர் சொந்தமாக பாதுகாக்கிறது என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அம்மா நினைக்கிற இதுதான் மனித வாழ்வு. மனித வாழ்வு நேற்று ஒருத்தர் குட்டை வியாபாரி 2 லட்ச ரூபாயை 10 லட்ச ரூபாய் திருடி கொடுக்குறாரு. யாருன்னா அவன் டிரைவரே அவனை என்ன பண்ணிட்டான், ஓடி கொடுக்குறான். இதுதான் லைஃபு. லைஃப் என்பது ஆண்டவர் நமக்கு இதுவரை தந்திருக்கிறார்னா, ஐயா நான் இதுவரை இருப்பதே சுத்த கிருபை, அவை காலைதோறும் அந்த ஆண்டவர் தான் நல்லவர். அதுதான் அந்த லெஃப்ட்ல ரைட்ல இருக்கிறவங்கன்னா, அந்த லெஃப்ட்ல இருக்க ரைட்ல இருந்தவங்கன்னா பாஸ்ட் நல்லவர் தான், லெஃப்ட்ல இருக்கிறவன் கடவுள் நல்லவர். இப்போ பாஸ்ட் கொஞ்சம் வைஃபை ஆகிடும். 2 பேர் வெளியில காரில் போகிற ஐயா கொடுக்குறாரு, இங்கே ரொம்ப நல்லவர் இருக்கிறார். பிரைஸ்லாம் ஆண்டவர் நல்லவர் சொல்றாரு. பிரசில்லா பாஸ்டர் நல்லவர். உங்க பாஸ்டர் பேர் என்ன? ஏன்னா பாஸ்டரா ஜெயக்குமார் தான் நல்லவர். என்ன அழகா இருக்கிறார், கண்ணாடி போட்டுக்கிறாரு, அவங்க பியூட்டியாக ஜப்பான்கார் மாதிரியே இருக்கிறாரு. ஜப்பான்கார் சைனாக்கார் மாதிரி இருக்காரு. அப்படித்தானே இருக்கிறார். கொஞ்சம் கலர் மட்டும் ஏறிட்டா அவர் சைனா தான், அந்த டைப் தான். அவங்களோட பயம் தான், அவங்கள பப்பியோட ஸ்டைல் தான். அவர் நல்லவருங்கிறார். அப்போ ஹாஸ்பிட்டல் திடீர்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, என்னடா கடவுள் நல்லவருங்கிறான், இவன் நல்லவர் மண்ணா நம்மலாம் இப்போ பார்த்துடலாமே, ஏன் நல்லவர் பார்க்குற, நீ கடவுளையா துடிக்கிற, நீ நல்லவரான்னு என்னைய தானே சொன்ன கூப்பிட்டாரு. அவனுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து நீ வச்சுக்கிறாங்க. கிஃப்ட்டை வச்சுக்கோ. அது பாஸ்டர் ஜெயக்குமார் நல்லவன் சொன்னவங்க கொடுத்துட்டு போயிட்டான். ஜெயக்குமார் நல்லவன் சொன்னவங்க ஜெயக்குமார் கொடுத்து போயிட்டாரு. அவன் போனோடனே அவனுக்கு அன்னைக்கு பார்த்து ஒரு அவசரம், வாடகை கொடுக்கணும் வீட்டுக்கு. வாடகை கொடுக்க வழி இல்லை. அப்போ வாடகை கொடுக்க வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, நாளைக்கு ஹவுஸ் ஒன்று தூக்கி போட்டுவார். ராத்திரி போனான், இன்னைக்கு எப்படியா கொடுத்துறேன் இருக்காரு. இவர் கொடுத்த கிஃப்ட்டை தூக்கி கர்த்தர் நல்லவர்களோட கூப்பிட்ற, எப்போவா உனக்கு தரல கிஃப்ட் எனக்கு தந்தாரு, எனக்கு ரொம்ப அவசரம், ஒரு 50 ரூபா கொடுத்து வச்சுட்டேன். லாடி ஸ்கூட்டுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் 50 ரூபா வச்சுக்கிறார், எனக்கு வாங்கி போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ அடுத்த வாரம் பாஸ்டர் ஜெயக்குமார் அந்த அவரை நல்லவங்க கொடுத்தா கிஃப்ட்டை பிடிச்சியாக பார்த்தியா, இல்லை பாஸ்டர் ரொம்ப அவசரம் 50 ரூபா அதனால அது அதான் மாதிரி அந்த கிஃப்ட்டை 2 சவரன் நகை வச்சுருந்தேன்டா. 2 சவரன் இன்னைக்கு விலை எவ்வளவு? எவ்வளோங்க விலை? 60,000 ரூபா ஒரு சவரம். 8 56 60,000 ரூபா, 1,20,000 ரூபா கொடுத்த கிஃப்ட். எவ்வளோ கொடுத்தாரு? இப்போ யாருக்கு போயிட்டு அதுதான் சங்கீதம் 34 சொல்றார், நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் ஏழை கூப்பிட்டாரு. அப்படின்னா சொல்றாரு, ஏழுன்னா ஒண்ணுமே இல்லை, 7 நீதி முன்னால நிற்காது, ஏழை கூப்பிட்டார். அவன் கூப்பிடுதலுக்கு வாழ்வு. கர்த்தர் நல்லவர் என்பதை சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
will not witness. ஒரு நன்மையும் பெறுங்க, மிஸ் ஆகாது, விட்னஸ் மிஸ் ஆகாது. அதான் சங்கீதம் 33:12 சொல்றாரு, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் தம்மை சுதந்திரம் கொண்ட ஜனங்களும். அருமையான வார்த்தை. நம்ம யாரை தெய்வமா கொண்டிருக்கோம்? அதுதான் 144:15 சொல்றார், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள். அதுதான் அந்த 2 கர்த்தரை நம்புங்கள் அப்போது நீங்கள். நம்ம யாரை நம்பியிருக்கோம்? கர்த்தரை மட்டும் நம்பினா போதும். வாழ்க்கை பயணத்தில் கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தில் யாரும் செய்யலாம், அந்த வாழ்க்கை ஒருபோதும் குறைவிடாது. வாழ்க்கையுடைய திருமண காரியங்களும் சரி, உங்களுடைய பிறந்த நாளும் சரி, உங்கள் வீடு கட்டுற காரியமும் சரி, உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை உமக்கு சித்தமானால், உங்களுடைய பார்வைக்கு சித்தம் அந்த காரியத்தை வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போம் எல்லா நிலையிலும் உயர்த்துமாங்க, எல்லா நிலையிலும் வழிபடுமாங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள். என்னுடைய மகளுடைய திருமண காரியத்திற்காக முதலாவது ஒரு நெருங்கிய பால்ராஜ் ஃப்ரம் மதுரை, அவர் பயோடேட்டா அவரே கொண்டு போகிறார். அந்த மகன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டா, ஹவுஸ் சர்ஜன் போயிருக்கா, ஹவுஸ் சர்ஜன் தான் போயிருக்கா, அவரே கொண்டு வரார். பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, 150 பெட் வச்சுருக்காங்க, பெரிய டாக்டர். அவங்களே கேட்குறாங்க, அவங்க போகலாம் பயோடேட்டா. அப்புறம் அவங்களே வேண்டாங்க. அடுத்து இன்னொரு டாக்டர், அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க வேண்டாங்க, பயமாக இருக்குது வேண்டாங்க. அவங்களே கேட்குறாங்க, அப்புறம் அவங்களே வேண்டாங்க. எம்பிபிஎஸ் வச்சு ஹவுஸ் சர்ஜரி முடிக்க போகிறப்போ நான் மாப்பிள்ளை தேவையில்லை, மாப்பிள்ளை நான் தேவையே இல்லை. ஆனால் அந்த ரெவரண்டே வந்து கொடுக்குறாரு, 2 அலைட்ஸும் எடுத்து போச்சு. அந்த பொம்பளை பிள்ளையை வச்சுருக்கிறது தான் அந்த கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. நான் கேட்டேன், இவ்வளோதான் பைபிள் இருக்குது, இவ்வளோதான் நம்பிக்கை இருக்குது, வயசு 55, அவங்களுக்கு மேரேஜ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அந்த 10 வருஷம் இருக்கவங்க நம்ம 55 வயசு இருக்கலாம், 56 வயசு இருக்கலாம். எவ்வளோ நம்பிக்கை. ஒன்றும் இல்லாத நிலைமையில் நடந்து போக முடியாது, காலில் செருப்பில்லை, போகிறதுக்கு ட்ரௌசர் இல்லை, சட்டை இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் எனக்கு இப்படிலாம் வாழ்வு கொடுத்துருக்காங்க, கடவுள் வாழ்வு தான் நம்பிக்கை அடையும். ரொம்ப கஷ்டம். உடனே ஜீசஸ் காலேஜ் போய் மேட்ரிமோனியில் பதிவு பண்ண போகிறோம். அங்கே சொந்தக்காரர் ஒருத்தர், நான் ஜீசஸ் ஐயாவே சொந்தக்கார், பெண்கள் சொந்தக்கார், அவரே கூப்பிட்டு மேட்ரிமோனி எழுதுனா ஒரு சகோதரி, இன்னொரு சொந்தக்கார் அங்கே வாலண்டியராக இருக்காங்க. அவங்க ஜோம் பண்ணுறாங்க. அவங்க ஜோம் பண்ணி சொல்கிறாங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண அம்மா, என் அம்மா, ஆனால் என் ஒய்ஃபு நம்பலை, என் மகன் நம்பலாம் அப்படின்னு தெரியல, என் ஒய்ஃபு நம்பலை. அப்படியா, சரி அவங்க சொல்ல முடியாது கடமை சொல்லியிருக்காங்க, நம்பி இருக்கிறது. அது 4 நாள் கழிச்சு ஆன்லைனில் ஓப்பன் ஆனாங்க. ஆனால் 4 நாள் ஓப்பன் ஆன உடனே நாங்கள் கூட சொல்ல பார்க்கல, அந்த ஒரு மாப்பிள்ளை போடுங்க இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு பிடிச்சி 9 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். சாயங்காலம் பொதுவாக மோஸ்ட்லி வாரத்தில் 4 நாள் 3 நாள் மீட்டிங் இருக்கும். வீட்டுக்கு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு அம்மா பேசுகிறேன், இப்படி மக்களுடைய பயோடேட்டா பார்த்தோம், என் மக்கள் இன்னும் எழுதி முடிச்சுட்டா, நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறோம், உங்கள் பொண்ணை எங்கள் கல்யாணத்துக்கு தரீங்களா, அந்த பொண்ணை பற்றி சொல்கிறேன். வித்தின் சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் அவங்களுடைய பயோடேட்டா நான் எடுத்தேன். நெட்டில் இல்லை, அந்த ஊருக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் 2 நிமிஷத்துக்கு சொல்லிட்டார். அப்படி ஆண்டவரை நம்ம நம்புகிறப்போ ஆண்டவர் எல்லாரும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும்
ஃபைனல் ஒலிம்பிக்கில் போய் நிற்கிறப்போ, ஒரு சாதாரண காரியங்கள் ஒலிம்பிக்கில் போய் நிற்கிறோம். ஸ்கூலில் செலக்ட் ஆகணும். ஸ்கூலில் செலக்ட் ஆகி அந்த ஏரியாவில் செலக்ட் ஆகணும். அந்த ஏரியாவில் செலக்ட் ஆகிட்டு அந்த தாலுக்கில் செலக்ட் ஆகணும். அந்த பேரூராட்சியில் செலக்ட் ஆகணும். அப்புறம் தாலுக்கு போகணும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வரணும். டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு ஸ்டேட் லெவலுக்கு வரும். ஸ்டேட் லெவலுக்கு வந்துட்டு இந்தியா லெவலில் இருக்கும், நேஷனல் லெவலில் இருக்கும். இப்படி வர்றப்போ கிட்ட 1 லட்சம் பேரை சந்திச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக். அந்த ஒலிம்பிக்கில் போய் நிற்கிறப்போ அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது ஒரு சாதாரண காரியம். அது வந்து அவங்க சுத்த தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, பின்னானவர்கள் வந்து முன்னானவர்கள் நாடி எனக்கு நினைத்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். அதுதான் வாழ்க்கை. இது ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் இல்லை, வாழ்க்கையில பிசினஸ் சரி. சாதாரண ஒரு ஓய்வா ஒரு ஆபீஸ்ல உள்ள போய் கிளர்க் ஆகி, ஹெட் ஆகி, மேனேஜர் ஆகி, எம்டி ஆகி, மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தர் ஆகி வாழ்க்கையில முன்னேறும். அந்த முன்னேற்றம் என்பது ஒரு சாதாரண வேலையில ஆண்டோடைய கிருபை வேணும். ஆண்டோர் சொல்ல உண்மையுள்ள மனிதன் பண்பு மனசுக்காரே. அவர் கேட்பது அவர் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டோரை நினைக்கிறார். ஏன் 9 வச்சுதான் கல்லேரின் ஊர் பட்டணத்தில் இருந்தது. அவர் மனம் உண்மையுள்ளது. தாவீதை சொல்றப்போ அவன் கடவுளுடைய வாசலை மதித்தான். ஆண்டோடைய அந்த அழைப்பு கொடுத்தாலும் அவனால அபிஷேகம் பண்ணாலும் வெற்றிப்பட்டவை காத்திருந்து பௌங்கடிகள் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன பண்றாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதின் என்னை குறுக்கு வழியை தேடவே இல்லை. ஸ்லீப் வழி ஆண்டோர் உண்மைதான் கடைசியாக சகோதரரை உண்மை உள்ளவையோ ஒழுக்கம் உள்ளவையோ புண்ணிய குறிப்பிய நான் என்ன சொல்றாங்க. தானியல் சொல்றப்போ நான் குற்றமற்றவங்க நீதிகளை செய்கிறார். நான் நீர் எங்களை ஆராதிக்கிற தகப்பனைகளை தப்பிவிக்க அவரே தப்பிவிக்காவிட்டா போனாலும் நீ உருவாக்குற நாங்க என்ன பண்றதில்ல. காலேஜ் தகுந்த மாதிரி நாங்க என்ன பண்ண மாட்டோம். இன்னைக்கு திருச்சபையில தலைவர்களுக்கு ஏற்ற மாதிரி சிஷியர்கள் மாறுவாங்க. எல்லா திருச்சபையும் ஏசி மட்டும் இல்ல, சிஎஸ்சி மட்டும் இல்ல, பிஎஸ்சி மட்டும் இல்ல, தலைவர் தான் தலைவருக்கு அந்த மாதிரி எல்லா நிலையிலும் வருவாங்க. பைபிள மறந்துடுவாங்க அடுத்த போஸ்டிங். ஆனா வேற அப்படி இல்லை. நாம் ஆண்டவரை மட்டும் நம்பிக்கையாகும் கர்த்தரை மட்டும் தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் வேற யாரையும் பார்க்க கூடாது. மார்க் 10ஆம் அதிகாரத்துல அந்த குள்ள வந்து தாவீது அவன் நடந்து போறப்போ, ஜீசஸ் நடந்து போறப்போ சத்தம் அவர் தாண்டி போயிட்ட, அவரை விட்டு போயிட்ட. இருந்தாலும் நம்பிக்கை இழந்து போகிறது. நம்பிக்கை இழந்து போவாங்க. என் தேவன் எனக்கு வாழ்ந்து கொள்வார், என் தேவன் எனக்கு அந்த நம்பிக்கை, அந்த கர்த்தரை நம்புறார். கடைசியை அவர் நம்பினால்தான் தூரமா போனவர் கூட இங்க இருந்து ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் அங்க போயிட்டு அவர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடுறான், விட்டவே இல்லை. திரும்ப திரும்ப என்ன பண்றான், சத்தம் போடுறான். வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நம்பிக்கையா கொண்டதான் கடவுள் அந்த எல்லா நிலையில கர்த்தரை நம்புங்க. இந்த எண்ணம் செய்ய சொன்னாங்க. அந்தியூர் என்று சங்கரக்கட்டு வீரம் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு 30 பேருக்கு தாமரைப்படம், அப்புறம் தேவமலை 4 ஊர். போக்குவரத்து ரொம்ப கஷ்டம். சாதாரண புலி உயிர் நம்பிக்கைதான் புரியுது. அந்த பகுதியில் ஊழியர்கள் கேட்கிறார் போறார். அந்த மக்கள் சொன்னாங்க, பாருங்க இருக்கிற மோடிதான் சொன்னாங்க. ஆண்டு ஊழியர்கள் முதல்ல அடிச்சே போட்டுட்டோம். நீ என்ன பண்ண போற போட்டுறோம். அத்தையே நிலமா போக்குற அடிச்சாங்க. போட்டோம். சின்ன பிள்ளைய அந்த தேவனுடைய சர்ச்சில் வரல. மடம் பின்தங்கின மக்கள், அந்த மக்கள்லாம் விளையாடுறாங்க. தாமரைக்குளம் அங்கிருந்து வருவார். பர்பூர் அங்கே பெரிய சர்ச்சை.
பைக்கை வச்சாங்க. உடைச்சிட்டு கொஞ்சம் தூரம் போகணுமே கீழே வந்து காலில் வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு ஆக்சிடென்ட் வச்சு யாரை வச்சாங்க. அதுக்கப்புறம் யாராவது திரும்ப யாராவது தெரிவித்தாங்க. முதல்ல என்ன உள்ளது? அதுதான் அதுதான் அந்த உயிருக்கு வரப்போ விசேஷம் பெரிய சிலுவை போறாங்கல்ல, அனுதினம் சாப்பிடவில்லை, அதுதான் சிலுவை. அப்போ இந்த நம்பிக்கை என்பது வேதனைகளோ துன்பங்களோ, அந்த துன்பங்கள் மத்தியில் ஆண்டவருக்கு என்ன இருக்கு. நிறைய மக்கள் எப்படி வர்றாங்க, வயது வெளியிடுறாங்க, ஒரு கூப்பிட்டு வராங்க, மாசத்தை ஜோங்க வயது சரியாச்சு, சரியான பொண்ணுக்கு மாப்பிள்ளை பண்ண பண்றாங்க. உங்களுக்கு இது நம்பிக்கை இல்லாச்சு. இன்னொரு சிலர் வராங்க, இது வேணும்னு வராங்க, இது கிடைக்குது, கிடைச்ச பிறகு இந்த குடும்பத்தை அப்பா சொத்து தந்துட்டு போயிருக்காங்க. நம்பல் நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா அப்படி இல்லாம முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு முழுசா நீங்க கடவுள்கிட்ட கத்தரை நம்புங்க. கத்தரை நம்புறப்போ கத்தர் ஒரு காலம் உங்களை கைவிடாத ஆண்டவர். அவர் கைவிடாமல் எப்போது நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் நோக்கி எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாலை நேரத்துல உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உண்மை நம்பி உங்களை பார்க்க பார்த்துக்கள் மத்தியில உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும். எனக்கு இந்த வியாதி நீங்காதா, இந்த கண்ணீரான வாழ்வு எனக்கு மாறாதா, ஏக்கத்தோடு தன் வியாதி அந்த வயவெளியை சொல்லி செபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, என் உடம்புல ரத்த போக்கு இருந்து கொண்டே இருக்கு, அதை நினைத்து எனக்கு பலவீனம், என் ரத்த போக்குல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா. ஒரு சகோதரி சேர்க்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த காயப்பட்ட இடத்துல கைகளை வைத்து கத்து ஈசி ரத்தம் செய்யன்னு சொல்றாங்க. அந்த மகளுக்கு ஒரு விடுதலை, அந்த மகளுக்கு விடுதலை. கண்களிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, அந்த நீர் வடிவிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. ஏக்கத்தோடு ஜெபிக்க அந்த மகளுக்காக தகப்பனே, அந்த மகளுடைய வாழ்விற்காக தகப்பனே, கண்ணிலிருந்து வடிகிற நீரிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை, ஒரு முழுமையான அற்புதம் தகப்பனே. ஒரு விசைக்குள்ள குடும்பத்துல வீட்டை கெட்ட கனவுகள், கெட்ட சொப்பனங்கள், எதுவுமே சரியான தூக்கம் இல்ல, கண்ணீரான வாழ்வு இருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்காதா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற. எத்தனையோ வரம் என் பிள்ளைக்கு வந்திருக்கு, வந்துச்சு. ஆனா வரங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்க எதிர்த்து அடையினாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளாம போயிடுறாங்கப்பா. கடந்த நாள்ல அந்த கேட்டதெல்லாம் நாங்க ஓகே சொன்னோம், திருமணம் நடக்கட்டும், ஆனா நடக்கல. அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட கத்தரை நம்பிக்கிறோம் செழிப்பா, கத்தரை நம்பிக்கிறோம் எந்த ஐக்கியத்தில் வைக்கப்படுவான், கத்தரை நம்பிக்கிறோம் மரணத்தை காண்பதில்லை, கத்தரை நம்பிக்கிறோம் ஜீவன தேசத்தில் நடப்பான் என்று வார்த்தை சொல்லுங்கப்பா. கத்தரை இந்த நம்பிக்கையை கொண்ட ஜனங்கள் பாக்கியம் விடுது சொன்னாங்க. ஒரு விஷயம் நான் உங்க நம்பிக்கையா வச்சிருக்கேன், எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அடையாளம் தரமானீங்களா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைக்காக, அந்த பிள்ளைக்காக திவ்ய கரம் தகப்பனே. இந்த சர்வனுடைய திருச்சபையில, இந்த அசம்பிளி ஆஃப் காட் ஏஜி திருச்சபையில இந்த சர்வனுடைய தகப்பனை நாங்கள் புரிந்து கொள்ள உங்களுடைய கிருபை அவர்களோடு இறங்கட்டும், உங்களுடைய இறக்கம் அவர்களோடு ஆசைப்படுகிறேன்.